ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः. கீதா பாஷ்யம் நான்காவது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்துக்குடைய 13வது ஸ்லோகத்துக்கு உண்டான அவதாரிக்கை. உங்க புக்ல 334ல டாப் லைன். மானுஷே ஏவ லோகே வர்ணாசிரமாதி கர்மாதிகாரோ ந அந்யேஷு லோகேஷு இதி நியமக கிம் நிமித்த இதி. இப்போ 13வது ஸ்லோகத்துக்கு சங்கராச்சாரியார் பாஷ்யம் அவதாரிக்கை எழுதும்போது ஒரு டிஃபரெண்டா எழுதுறார். அதாவது 11வது ஸ்லோகத்துல சொன்னதுக்கும் 12வது ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்து ரெண்டுக்கும் இங்க 13வது ஸ்லோகத்தை கனெக்ட் பண்றார். 11 and 12 கனெக்டட், 13ஓட கனெக்ட் பண்றார். சம்பந்தம் இதுக்கு பேர். என்ன 11ல என்ன முக்கியமா சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மம வர்த்தமானு வர்த்தந்தே, என்னுடைய பாதையை வர்த்தம பாதையை அனுவர்த்தந்தே, வைதிக பீப்புள் என்னுடைய பாதைய ஃபாலோ பண்றாங்க. அது 11ல சொன்னார். 12வது ஸ்லோகத்துல அவர் சொன்ன முக்கியமான கருத்து, மானுஷே லோகே, வைதிக மார்க்கத்தில் மனிதர்கள் மட்டும்தான் அதிகாரிகள். இந்த உலகத்துல எத்தனையோ படைப்புகள் இருக்கலாம், ஆனா மனிதர்கள் மட்டும்தான், மானுஷே லோகே தான் இந்த வைதிக கர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கு யோகிதா அம்சம் உடையவர்கள் அப்படிங்கிறத 12ல சொன்னார். இவர் இப்ப அத ரெண்டையும் இன்ட்ரோடக்ஷன்ல வச்சு சங்கராச்சாரியர் என்ன பண்றாரு, 13வது ஸ்லோகம் கொடுக்கறதுக்கு முன்னால அந்த 11ஐயும் 12க்காகத்தான், அதை மறுபடியும் விளக்கறதுக்காகத்தான் 13வது ஸ்லோகம் இறைவன் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய விளக்கம். இப்ப நீங்க பாருங்க, மானுஷே லோகே, இது 12வது ஸ்லோகம். அதுக்கு உண்டான 13வது ஸ்லோகத்துக்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. மானுஷே லோகே, மானுஷே ஏவ, மானுஷ லோகத்துல மட்டும்தான் வர்ணாசிரமாதி கர்மாதி காரக. இப்போ மனிதர்கள் வாழ்கின்ற லோகத்தில் மானுஷே ஏவ லோகே, மானுஷே ஏவ, மனித லோகத்தில், மனிதராக பிறந்த மனித லோகத்தில், இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வர்ண ஆசிரமாதி கர்மத்துக்கு அதிகாரிகள். நான் போன கிளாஸ்ல பார்த்தோம், மனிதர்களாக வர்ண ஆசிரம அதிகாரிகளா ஆகிறது பாத்தீங்கன்னா, வேதாந்தத்துக்குள்ள நம்பி ஏற்று வந்தவங்கதான் பஞ்சமகாயங்களே பண்றோம். வேதாந்தத்துக்குள்ள வராதவங்களும் தே ஆர் நாட் அதிகாரி. மனுஷரா பிறந்துட்டா மட்டும் அதிகாரியா யாரும் இருக்கிறது இல்ல. வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்க மட்டும்தான் வைதிகா பீப்புள், குவாலிஃபைடு, வேதத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வர்கள் மட்டும்தான் என்னது, வர்ண ஆசிரம அதிகாரி. அதற்கு குவாலிபிகேஷன், அதிகாரித்துவத்தை பெறுகிறார்கள். ந அந்நியேஷு லோகேஷு, வேற அந்நிய லோகேஷத்தில், வேறு லோகத்தில் இது இல்லை. அப்படின்னா எந்த லோகம்? 7 up 7 down, எங்க வேணா போய்க்கலாம். சொர்க்கலோகம், பூபு புவகா, எந்த லோகம் போனாலும் அங்க வாழ்றவங்க யாருமே வர்ண ஆசிரமத்துக்கு அதிகாரிகள் கிடையாது. ஏன் சிந்திக்கணும். ஏன் அவங்கள நாட் குவாலிஃபைடு? ஏன் மனிதன் மட்டும் ஏன் குவாலிஃபைடு கேட்டா, இங்க மனித உலகத்தில் மட்டும்தான் நமக்கு என்ன சரீரம், கர்த்தா சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்திருவம், கர்த்தா. அப்போ கர்த்தாவா இருக்கிறவனுக்கு தான் அவனுக்கு எது வரும், அவன் என்ன கர்மத்தை பண்ணணும்னு வரும். கர்த்தாவே சரீரமே இல்லாத, ஏன்னா மத்த உலகங்கள் நீங்க பாருங்க, இந்த உலகத்திலே பாருங்க, தாவரங்கள் தே நாட் குவாலிஃபை, விலங்குகள் தே நாட் குவாலிஃபை. நீ வேற உலகமெல்லாம் போக வேண்டாம், நம்ம உலகத்திலே பாருங்க, தே நாட் குவாலிஃபைட். ஏன்? அங்க என்ன கிடையாது, அவங்க எல்லாம் ஒன்லி போக்தா,
கர்மத்தை செய்வதற்கு உண்டான அதிகாரத்தை இறைவன் அங்க கர்த்திருவ புத்தி, அதாவது கர்மத்தை செய்கிற அதிகாரின்னு என்னது? கர்ம பலன் நமக்கு ஒரு ஃப்ரீ சாய்ஸ் கொடுத்து இத புண்ணியம், பாப்பம், தர்மம், அதர்மங்கிறதுல கர்த்திருவ சரீரமே அல்ல. அப்ப அவங்களுக்கு எது? போக்தா சரீரம் மட்டும்தான். என்ன பாப்பத்தை எடுத்துட்டு வந்ததோ, புண்ணியத்தை எடுத்துட்டு வந்ததோ அதை கழிக்கும். எப்படி கண்ணு முன்னால பிளான்ட் என்ன பண்ணுது? அதனுடைய புண்ணிய பாப்பத்தை எடுத்துட்டு வந்து அது கழிச்சிட்டு இருக்குது. 4 நாளைக்கு ரெகுலரா தண்ணி ஊத்துனா புண்ணியம். 4 நாள் ஊருக்கு போய் தண்ணி ஊத்தாம விட்டோம்னா அது என்ன பண்ணுது? பாப்பத்தை கஷ்டப்படுதா இல்லையா? சோ அது அது அந்தந்த சரீரத்துல அவங்களுக்கு போக்தா சரீரம். சரீரத்துல கர்த்திருவ சரீரமே இல்லைன்னா அதன் விளைவாக வர்றது என்னது? வர்ணாசிரம அதிகாரிக. அப்ப கர்மத்தை செய்யறவன் தான் யாருக்கு அதிகாரி ஆகிறான்? வர்ணத்துக்கு கர்மம், ஆசிரம கர்மத்துக்கு அவன் அதிகாரி ஆகிறான். அதை போல நீங்க மேல் உலகம், கீழ் உலகம் எங்க போனாலும் அவங்க என்ன தேவதா லோகத்துக்கே போனாலும் அங்க போக்தா சரீரம் தான். அவங்க இருக்கிறத அனுபவிச்சுக்கலாம். அங்க போய் உட்கார்ந்து நான் போனேன் சொன்னேன். அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கு, நாம இன்னும் கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து நம்ம இங்க ஒரு 10 நாள் ஒரு வாசம் சேர்த்து இருந்துட்டு போலான்னு அவங்களால பண்ண முடியாது. இந்த சரீரத்தில், மானுஷ சரீரத்தில் என்ன புண்ணியத்தை சேர்த்து வச்சாங்களோ அதத்தான் அங்க போய் என்ஜாய் பண்ண முடியுமே தவிர, தேவர்களாக நீங்க பிறந்தாலும் அந்த உலகத்தில் நீடித்து வாழ்வதற்கு உங்களால புண்ணியத்தை சம்பாதிக்க முடியாது. இப்ப கோட்டி கழிச்சு பார்த்தா என்ன வருது? மனித சரீரத்தில் மட்டும்தான் புண்ணியத்தை சேர்த்தி கொள்கிற தகுதி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நீங்க வேற எந்த சரீரம் நீங்க எடுத்தாலும் நீங்க புண்ணியத்தை சேர்த்தி வைத்துக் கொள்ள முடியாது. அதத்தான் சொல்றாரு, மானுஷே லோகே ஏவ வர்ண ஆஷ்டம். கர்மம் இருந்தா தானே உனக்கு வர்ணத்துக்கு இந்த கர்மமா, இந்த கர்மத்தை செய், பஞ்சமாக ஆயக்கணத்தை செய்யின்னு இப்ப இறைவன் நமக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தோணுது. நமக்கு அதிகாரம் இருக்கிறதுனாலதான் அவர் கூப்பிட்டு கொடுக்குறாரு. இந்த கர்மத்தை நீ பண்ணு, மனிதனா பிறந்துட்ட, நீ இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற, நீ பஞ்சமாக ஆயக்கணத்தை பண்ணு, புண்ணியத்தை சேர்த்திக்கோ அப்படின்னு ஏன் நம்மள மட்டும் கூப்பிடுறாரு? நம்ம மட்டும்தான் அதிகாரி. ஏன் விலங்குகளை ஏன் கூப்பிட்டு சொல்றது இல்ல? ஏன் அனிமலை கூப்பிட்டு சொல்றது இல்ல? ஏன் தாவரங்க ஏன் கூப்பிட்டு சொல்றது இல்ல? தே ஆர் நாட் தேர் ஒன்லி போக்திரு சரீரம். அதத்தான் அத சொல்றதுக்காகத்தான் அடுத்த வர்ணாசிரமத்தை பத்தி அவரு ஒரு 13ஆவதுல ஒரு இதை பத்தி விளக்கம் கொடுக்கிறாருங்கிறக்காக சங்கராச்சாரியர் என்ன பண்றாரு? இந்த ஸ்லோகத்தையும் 11ஐயும் 12ஐயும் கனெக்ட் பண்ணி அது மூலியமா 13ஆவது ஸ்லோகத்தை அவர் எழுதுறாரு அப்படிங்கறத கொடுக்கிறார். இப்ப என்னது? மானுஷே ஏவே லோக்கே வர்ணாசிரம அதிகாரி காரக அதிகாரிக ந அந்நேஷு லோகேஷு இது நியமம். இறைவனுடைய நியதியே அப்படித்தான், யாரும் இதை மாத்த முடியாது. கிம் நிமித்தமிதி, இது ஏன் எந்த நிமித்தத்தினால இப்படி கொடுத்திருக்காருங்கிறது, என்ன காரணம் அப்படிங்கறத எங்க விளக்குறாரு? 13ஆவது ஸ்லோகத்துல அவரு விளக்க போறாரு. அப்படி இப்ப சங்கராச்சாரியர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு. அடுத்தது, மனித லோகத்தில் மாத்திரமே வர்ணாசிரமம் முதலிய கர்மங்களுக்கு அதிகாரி, ஆனால் மற்ற லோகங்களில் இல்லை என்பது நியமம்னா நிமித்தம். எந்த காரணத்தினால இப்படி அப்படிங்கிறத வரப்போற 13ஆவது ஸ்லோகத்துல இறைவன் சொல்ல போற. அதவா இது என்னது? அடுத்த மந்திரத்துக்கு 11ஆவது ஸ்லோகத்துக்கு உண்டான இது இன்ட்ரோடக்ஷன். அதவா வர்ண ஆசிரமாதி பிரவிபாகோ பேதாக மனுஷ்யாக மம வர்த்ம அனுவர்த்தந்தே. அதவா அல்லது இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்கிறேன், அவதாரிக்கை 213 கொடுக்கிறேன். சங்கராச்சாரியர் சொல்றார். அதவான என்ன? இன்னொன்னு அல்லது வர்ண ஆசிரமாதி. வர்ணனா உங்களுக்கு தெரியும், 4 விதமான வர்ணம். ஆசிரம்ங்கிறது 4. ஆதி பிரவிபாகோ பேட்டாகா, அந்த விபாகம்னா பேதம். இந்த வர்ணத்துக்கு இந்த கர்மம், இந்த விபாகம்னா பேதம், பிரிவு. வர்ணத்துல 4 பிரிவு, ஆசிரமத்துல 4 பிரிவு. வர்ண ஆசிரமாதி பிரவிபாகோ பேட்டாக மனுஷ்யாக, மனிதர்களில் 4 விதமான பேதம் இருக்கிறது. மம வர்த்ம அனுவர்த்தந்தே சர்வசக. வைதீக பீப்புள் என்னுடைய மார்க்கத்தை ஏன் பின்பற்றுகிறார்கள்? வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்க வேதாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அத போடுறாரு, அனுவர்த்தந்தே, நான் சொல்றத ஃபாலோ பண்றாங்க. சர்வசக இதி உக்தம், எல்லா விதத்திலும் அவர்கள் என்னை ஃபாலோ பண்றாங்க.
கஸ்மாத்து புனக காரணாத்து நியமேன தவ ஏவ. எந்த காரணத்தினால், தமிழ்ல இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு, கரெக்ட் பண்ணிக்கலாம். சமஸ்கிருதத்துல கஸ்மாத்து புனக காரணாத்து, எந்த காரணத்தினால, நியமேன எந்த நியமத்தினால், தவ ஏவ வர்த்ம அனுவர்த்தந்தே உங்களை மட்டுமே ஃபாலோ பண்றாங்க, இறைவனுடைய மார்க்கத்தை மட்டுமே ஃபாலோ பண்றாங்க. தவையேவ வர்த்ம அனுவர்த்தந்தே ந அந்நிய மற்ற மார்க்கத்தை ஏன் அவர்கள் பின்பற்றுவது இல்லை என்பதை இறைவன் 13வது ஸ்லோகத்துல விளக்க போறாருன்னு சங்கராச்சாரியர் சொல்றார். ஏன் மத்தவருடைய வைதீக பீப்புள், வைதீகத்துக்குள்ள மார்க்கத்துக்குள்ள வந்தவங்க, வேதாந்தம் மார்க்கத்துக்குள்ள வந்தவங்க ஏன் மற்றவர்கள் சொல்வதை ஏன் அந்நிய எதை மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க? என்ன காரணம்? கஸ்மாத்து புனக காரணாத்து, எந்த காரணத்தினால, நியமேன எந்த நியமத்தினால், எதை மனதில் வைத்துக் கொண்டு, எந்த ஞானத்தினால், தவையேவ வர்த்திம என்னையே ஏன் அவங்க ஃபாலோ பண்றாங்க? அனுவர்த்தந்தே ந அந்நிய மற்றவர்களுடைய பாதை அவர்கள் பின்பற்றுவது கிடையாது. இது உச்சியத்தே. அதற்குண்டான பதிலை இறைவன் 13வது ஸ்லோகத்துல கொடுக்க போறாருன்னு சங்கராச்சாரிய பாஷை எழுதிக்கார். இதுல பாத்தீங்கன்னா உங்க புக்ல ஒரு தப்பு இருக்கு, படிக்கிற மாதிரி உங்களுக்கே புரியும். அல்லது இப்ப 2 இன்ட்ரோடக்ஷன்ல முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். அல்லது 11வது ஸ்லோகத்தினுடைய விளக்கம். வர்ண ஆசிரமாதி விபாகங்களுடைய மனிதன், விபாகன வேறுபாடு, ஒருத்தர் ஒரு வர்ணத்தில் இருக்கிறோம், ஒரு ஆசிரத்தில் இருக்கிறோம், எப்பொழுதும் என் மார்க்கத்தையே அனுசரிக்கிறான் என்று கூறினீர்கள். மறுபடியும் நியமமாக என்னுடைய மார்க்கத்தை அனுசரிக்காது மற்ற மார்க்கத்தில் ஈடுபடுவது இல்லைன்னு போடணும். அங்க என்ன தமிழ்ல பென்ற மிஸ்டேக் இந்த புக்ல, ஈடுபடுகின்றார்கள் இருக்குது, மற்ற மார்க்கத்தில் அங்க என்ன இருக்குது? ந அந்நிய, மேல சான்ஸ்ல பாருங்க, ந அந்நிய. அதை நாங்க என்ன பண்ணணும்? இந்த மார்க்கத்தில் ஈடுபடுவதில்லைன்னு எழுதணும். தமிழ் புக்ல ஈடுபடுகின்றனர் இருக்கு, ந ஈடுபடுவதில்லை என்று எந்த காரணத்தை கொண்டு அருளீர்கள் என்பதை, எந்த காரணத்தினால வைதிக பீப்புள் வர்ண ஆசிரமத்தை விட்டுட்டு ஏன் வெளியில அதை விட்டுட்டு வேறொருத்தர் சொல்றத ஏன் அவங்க ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்னு 13வது ஸ்லோகத்துல இறைவன் சொல்ல போற. சோ 2 இட்ஸ் டிஃபரெண்ட் அவதாரிக்கை. இந்த புக்லயே இந்த சங்கராச்சாரியர் எழுதுற அவதாரிக்கை பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் ஒன்னொரு ஸ்லோகத்தை கனெக்ட் பண்ணுவாரு. இந்த தலைப்போட கனெக்ட் பண்ணுவாரு. இப்ப என்ன பண்றாரு? வெரி ஸ்பெஷல். ஏன் இப்படி 2 அவதாரிக்கை? வரப்போற ஸ்லோகம் அவ்வளவு முக்கியம்னு அர்த்தம். அதுக்குதான் இத்தனை பீடிகை போடுறாரு. 11, 12 கனெக்ட் பண்ணி 13வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கை எழுதுறானா, வரப்போற ஸ்லோகம் உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு வாழணும்னு அவ்வளோ ஒரு முக்கியமான ஸ்லோகம். அதனாலதான் சங்கராச்சாரியர் 2 அவதாரிக்கை கொடுக்கிறாரு. இது படிக்கும்போது பார்த்தா ஈஸியா இருக்கும். 4 வர்ணத்தை நான் தான் உருவாக்கினேன் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். பாருங்க 13வது ஸ்லோகம். சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரமப்யயம் வித்தி கர்த்தாரமப்யயம். நான் தான் அது கரெக்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 லைன் 2 டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கு சம்பந்தமே இருக்காது. ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு கருத்து, நோவே கனெக்டட் டு செகண்ட் லைன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கலாம். முதல்ல இதோட ஜிஸ்ட் என்னன்னு பாத்துக்கலாம். ஜென்ரலா என்ன சொல்ல வர, 2 லைன் டிஃபரெண்ட், பட் என்ன ஜிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைதிக அதாவது ஹோல் என்டையர் வைதிக சொசைட்டி பேஸ்ட் ஆன் classified into 4 groups. 4 குரூப்பாக வைதிக சொசைட்டி எதை வச்சு, ஏதோ ஆதாரத்தை வச்சுதானே பிரிக்கணும். 4 கிளாசிபிகேஷன். மனித வைதிக சொசைட்டி தான் டிவைடட் இன்டு கிளாசிஃபைட் இன்டு 4. என்னென்ன? எதை வச்சு? குண கர்ம. அவங்களுடைய குணத்தை பொறுத்தும், கர்மன்னா அந்த இடத்துல பிராரப்தம் அதில் எடுத்துக்கூடாது, ப்ரொஃபஷன். அவங்களுடைய ப்ரொஃபஷன்ஸ் வச்சு, ப்ரொஃபஷன் தெரியுங்களா, வாழ்வாதாரத்துக்காக அவங்க செய்யற தொழில்,
அப்ப குணத்தை வச்சு அவங்களுடைய கேரக்டர், குணம்னு என்ன? கேரக்டர். அத வச்சு கர்மத்தை இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி என்டையர் வைதிக சொசைட்டி இஸ் கிளாசிஃபைட் இன்டு 4 குரூப்ஸ். விபாகம். அதத்தான் விபாகங்கிறார். கிளாசிபிகேஷன் என்ன சொல்லுவோம்? விபாகம். 4 வர்ணத்தையும் மயா சிஸ்டம்ங்கிறார். நான் தான் படைச்சேன். இட்ஸ் மயா. 4 வர்ண ஆசிரமம், 4 வர்ணம் 4 ஆசிரமம். 4 வர்ணம் மயா சிஸ்டம். ஏன் அந்த வேர்டு சொல்றார்? என்னால படைக்கப்பட்டதும் போது இறைவன் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்கிறார். அதோட கான்சிக்வன்சஸ்னுடைய அத்தனை பொறுப்பையும் அவர் எடுத்துக்கிறார். நான் தான் படைச்சேன், என்னாலதான் இது நடந்ததுன்னு நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பிளேன் ஆக்சிடென்ட் ஆச்சு, டாடா கம்பெனிக்காரன் என்ன சொன்னா? நான் தான். ஏன்? ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிறார். நான் படைச்சேன்னு ஏன் சொல்லு? அவர்தான் படைச்சாரு. அப்படி சொல்லும் போது வாட் இஸ் த இன்ட்யூஷன் அப்படின்னு கேட்டா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறார். அப்போ வைதிக பீப்புள் இத ஏத்துக்கிறாங்க, அப்ராப்ரியேட் ப்ரொஃபஷன்ஸ்க்கு போய்க்கிறாங்க. இதை ஏத்துக்கிட்டு அந்தந்த ப்ரொஃபஷனுக்கு போய்க்கிறாங்க. ஒன்லி வைதிகா பீப்புள் அண்டர்லைன் பண்ணி கோடு ஆட் பண்ணிக்கிட்டே வரேன் நான். காமன் பீப்புள் யாரும் இதெல்லாம் ஏத்துக்கிறது கிடையாது, ஒத்துக்கிறது. அதனால ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான். திஸ் இஸ் ஃபார் வைதிகா பீப்புள், தோஸ் ஹூ அக்செப்ட் வேதா, நாட் நாஸ்திகா. ஒன்லி ஆஸ்திகா பீப்புள் தான் நான் பேசிட்டு இருக்கோம். அதனால வைதிகன் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆஸ்திகா பீப்புள். சோ அந்த வைதிக பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அப்ராப்ரியேட் ப்ரொஃபஷனை எடுத்துக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் லைனுடைய ஜிஸ்ட். நான் தான் படைச்சேன், வைதிக பீப்புள் அதை ஏத்துக்கிறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. செகண்ட் லைன் என்ன சொல்றாரு? ஈவன் தோ நான் தான் படைச்சேன்னு சொன்னாலும், படைச்ச இந்த வர்ண ஆசிரம தர்மத்தை நான் தான் படைச்சேன், மயா சிஸ்டம்ங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணாலும் நான் கர்த்தா அல்ல. ஏன்னா ஒரு கடமை செஞ்சா அவனுக்குள்ள என்ன வந்துடும்? கர்த்திருவ புத்தி வந்துடும். அவன் கர்த்தான தன்னை நினைச்சுக்கிறான். அப்ப இவ்வளவு பெரிய உலகத்தை சிருஷ்டி பண்ணி ஸ்திதி பண்ணி லயம் பண்றது. ஆனையோ இல்ல, நம்ம 4 விதமான வர்ணங்களை நான் பூர்வபட்சி என்ன சொல்லுவான்? ஏய், இறைவன் படைச்சேன்னு சொல்லிட்டாரா? அப்ப அவருக்கு கர்த்திருவ புத்தி வந்துருச்சா? அப்ப போக்திருத்துவ புத்தி வந்துருச்சா? அப்ப புண்ணிய பாப்பம் வந்துருச்சா? கர்த்திருவ புத்தி வந்தா அடுத்து என்னது? புண்ணிய பாப்பம் வந்துருச்சா? அப்ப அவரை என்னது? சம்சாரியா? அவரை எதுக்கு நாம வழிபடணும்? அவர் கொடுத்த வேதத்தை நாம ஏன் படிக்கணும்னு ஒரு குரூப் கோந்துக்கும். என்ன வேர்டு யூஸ் பண்ணிட்டாரு? மயா சிஸ்டம்ங்கிற கர்மத்தை கொடுத்துட்டாரு. அப்ப 2வது லைனா அதை நெகேட் பண்றாரு. இந்த மாதிரி பூர்வபக்ஷி கிளம்பி வருவேன், நான் உலகத்தை படைக்கிறேன். எது? வியாபகாரிக்க சத்து. அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பார்க்கும் போது நான் உலகத்தை படைத்தேன். இது நாம பகவத்கீதையிலே படிச்சிருக்கிறோம். The world is in me. The world is not in me. உலகத்தை நான் தான் படைத்தேன், உலகத்தை நான் படைக்கவில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அவர் இங்க புரிய வைக்கிறார் ஒரு சின்ன லைன்ல. உலகத்தை நான் படைத்தேன்னு சொல்லும் போது என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட் அவர் சொல்றார்? உலகத்தை நான் படைக்கலிங்கிறது கரெக்ட், உலகத்தை நான் படைச்சேங்கிறது எப்படிங்க? ரெண்டும் கரெக்டாவும்? கரெக்டான வார்த்தை நமக்கு புரியா. அது நான் புரிஞ்சுக்கணுமே தவிர அவரு சொல்றது கரெக்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு? உலகத்தை நான் படைத்தேன், உலகத்தை நான் படைக்கல. அப்ப என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட்னு சொல்ற? இப்ப ஒண்ணு வேண்டாம், என்னுடைய மகன்ல ஸ்டாண்ட் பாயிண்ட் நான் அம்மா, என்னுடைய பேரண்ட்ஸோட ஸ்டாண்ட் பாயிண்ட் நான் மகன். நானே மகளாகவும் அம்மாவாகவும் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் நான் நிற்கும் போது என்கிட்ட கணவருக்கு நான் என்னது? மனைவி. ஸ்டாண்ட் பாயிண்ட் அவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நான் யாரு? மனைவி. பையனோட ஸ்டாண்ட் பாயிண்ட் நான் யாரு? அம்மா. பேரண்ட்ஸோட ஸ்டாண்ட் பாயிண்ட் நான் யாரு? மகன். ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டாண்ட் பாயிண்ட் நான் யாரு? மருமகனோட ஸ்டாண்ட் பாயிண்ட் யாரு? அத்தை. சோ நானே இத்தனை ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வேலை செய்யும் போது இறைவனுக்கு ஸ்டாண்ட் பாயிண்ட் வராதா என்ன? சோ இறைவன் உலகத்தை படைத்தேன்னு சொல்லும் போது மாயிட கூடிய ஈஸ்வரனாக இருந்து இந்த உலகத்தை படைத்தேனுங்கிறது கரெக்ட். சகுண பிரம்மமாக இருந்து நான் படைத்தேன்னு சொன்னாலும் கரெக்ட். நிர்குணமா ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்னு பார்க்கும்போது நான் இந்த உலகத்தை படைக்கலை. சோ அவருக்கு என்ன? நிர்குண ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்னு பார்க்கும்போது அவர் உலகத்தை படைக்கலை. வெறும் அறிவு சொரூபமாக, சித்து சத்து ஆனந்த சொரூபமாக அவர் இருக்கிறார். ஆனா மாயோட சேர்ந்த ஈஸ்வர சொரூபமாக பிரம்மனை பார்க்கும் போது அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
மாயாதான் பரிணாம உபாதான காரணமா இருந்தாலும் பிரம்மம் இல்லாம அந்த மாயா என்ன படைப்பாளா என்ன? படைக்க முடியாது. சோ நான் படைத்தேனுங்கிறது சரி, நான் படைக்கலைங்கிறது சரி. அதத்தான் இங்க கொண்டு வர்றாரு. அவ்வளவு பெரிய உபனிஷத் கருத்தை ஒரே லைன்ல கொடுத்துறாரு. என்னன்னு அத்தனையும் நான் படைச்சாலும் எனக்குள்ள என்ன கிடையாது? கர்த்தா, கர்த்திருவம், போக்தாங்கிறதோ, சம்சாரியோ, பாபம், புண்ணியம், பிறப்பு, இறப்பு எதுவும் எனக்கு கிடையாது. ஏன்னா சிஸ்டம்னு ஒரு வேர்டு சொல்லிட்டார். செஞ்சுட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு கர்த்திருவ புத்தி கிடையாது. அகம் அகர்த்தா. புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல யாரா நின்னு பேசுறாரு? பிரம்மஸ்வரூபமாக இருந்து கிருஷ்ணர் பேசுறாரு. அகம் அகர்த்தா. நான் எதையும் செய்யலை. இது இந்த ஒரு அதான் சொன்ன வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் 13 ஏன் சொன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் 4 இதையும் படைச்சேங்கிறாரு. அடுத்துல நானு படைக்கலை. இது எப்படி உபனிஷத்துல நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். கான்ட்ரடிக்ஷன் சென்டென்சஸ் அடுத்தடுத்து ஒரு ஜோடி ஜோடியா நான் படைத்தேன் படைக்கலை. அது மாதிரி உபனிஷத்தினுடைய ஸ்டைல்ல இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கிறாரு. மயா சிருஷ்டங்கிறாரு முதல் லைன்ல, 2வது லைன்ல நானு கர்த்தா அல்ல. அது ஒரு அதனால சொன்ன இது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்லோகம். இப்ப இதை பார்த்துட்டு எங்க போலாம்? இன்ட்ரோடக்ஷன் இது மீனிங் பார்க்கணும். சாத்துர் வர்ணியம். நான் இப்ப இந்த ஸ்லோகத்தை 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு நான் தான் படைச்சேன்னு ஒண்ணு, அடுத்தது படைச்சாலும் நான் கர்த்தா இல்லைங்கிறது பாரடாக்சிக்கல் சென்டென்ஸா நம்ம இதை பார்க்கணும் 2யும். சாத்துர் வர்ணியம் மயா குண கர்ம விபாகசக சிஸ்டம். 4 விதமான வர்ணம், ஆசிரம தர்மம், மயா எதை வச்சு படைச்சேன்? குணத்தையும் கேரக்டர் வச்சும், கர்மத்தை ப்ரொஃபஷனல் வச்சு நான் படைச்சேன் சிஸ்டம். தஸ்ய கர்த்தாரமபி மாம். இதையெல்லாம் நான் படைச்சாலும் அவ்யயக நான் பற்றுதலற்றவன். பாப புண்ணியம் கிடையாது, ராகத்வேஷம் எல்லாம் எனக்கு கிடையாது. அடுத்தது அகர்த்தாரம். முதல்ல இல்ல படைச்சங்கிறாரு, அடுத்த லைன் என்னங்கிறாரு? நான் கர்த்தா அல்ல, படைக்கலைங்கிறத அங்க இப்படி சொல்ல நேரா போடுவாரு. நான் உலகத்தை படைத்தேன், உலகத்தை படைக்கவில்லை. இங்க என்ன சொல்ல? வர்ணாசிரமத்தை நான் தான் படைச்சேன், ஆனா நான் என்ன கிடையாது? கர்த்தா கிடையாது. அகர்த்தாரம் வித்தி மே யூ நோ. யூ ஷுட் நோ. வித்திங்கிறது ஆக்சுவலா யூ ஷுட் நோ திஸ். நான் பற்றுதற்றவன், நான் எதையும் அகர்த்தா, அகம் அகர்த்தா. இப்ப எங்க வரணும்? பாஷ் எழுதுவார் பாருங்க சங்கராச்சாரியர். சாத்துர்வர்ணிய இஸ் ஈக்குவல் டு சத்வார ஏவ வர்ணக சாத்துர்வர்ணியம். ஃபர்ஸ்ட் எடுத்தன ஃபர்ஸ்ட் வேர்டு இறைவன் கொடுத்த வேர்டுக்கு இஸ் ஈக்குவல் டு. சாத்துர்வர்ணியம்னா என்ன? சத்வார ஏவ வர்ணாகா சாத்துர்வர்ணியம். அடுத்தது புரியுதுங்களா? சத்வார 4 விதமான வர்ணங்கள், அதான் சாதுர்வர்ணியம் பேரு கொடுத்துட்டாரு. மயா அது தட் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரேன சிஸ்டம், தட் இஸ் ஈக்குவல் டு உத்பாதிதம். மயா அப்படிங்கிறாரே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈஸ்வரேன. ஏன்னா படைப்புங்கும் போது அவருக்கு பேர் ஈஸ்வரன், படைப்பு இல்லாத நிலையில் பார்க்கும்போது அவருக்கு பேர் பிரம்மம்னு பேர். அப்போ மயா ஈஸ்வரேன சிஸ்டம் தட் இஸ் ஈக்குவல் டு உத்பாதிதம். சிஸ்டம்னு என்ன அர்த்தம்? உற்பத்தி செய்தல். பிராமணோஸ்ய முகமாசீத். எங்க ஞாபகம் வருதா? பிராமணோஸ்ய முகமாசீத் புருஷ சூக்தத்துல கொட்டேஷன் கொடுக்கிறார். இது யார் கொட்டேஷன் கொடுக்கறது? சங்கராச்சாரியார் புருஷ சூக்தத்துல இருந்து கொட்டேஷன் கொடுக்கிறார். பிராமணோஸ்ய முகமாசீத். அதாவதுங்க பேஸ்ட் ஆன் த கேரக்டர் ஒன்லி இந்த 4 ஆசிரமங்களை நான் படைச்சேன். வர்ண மயா வர்ணம் தான் எங்க மெயின். வர்ணத்தை 4 வர்ணம். முதல்ல என்னென்ன வர்ணம் அது தெரிஞ்சுக்கணும். பிராமணன் இதை பத்தி பேசல, அவர் ஆசிரமத்தை பத்தி பேசல, இதுல வர்ணத்தை மட்டும் பேசுறாரு. அதான் சொன்னேன் மயா சத்வாரகேவ வர்ணாகா, ஒன்லி 4 வர்ணா. என்னென்ன வர்ணம்? பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன். இது 4 வர்ணங்கள் என்னால படைக்கப்பட்டது. கர்மத்தை பேஸ் பண்ணி அவனுடைய ப்ரொஃபஷன் பிளஸ் அவனுடைய கேரக்டர் குணம், தத்துவ ரஜோ தமோ குணத்துல வச்சு அவன் ப்ரொஃபஷனை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? 4 வர்ணங்களை நான் தான் படைத்தேன். அது கொட்டேஷன் எங்க இருக்குது? புருஷ சூக்தத்துல என்ன இருக்குது? பிராமணோஸ்ய முகமாசீத் இத்தியாதி ஸ்ருதேகே. இந்த மாதிரி
நான் வந்து குணத்தை வச்சுதான் படைச்சேன், ஒன்லி கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் படைச்சேன், ஜாதியை வச்சு நான் படைக்கலின்னு அர்த்தம் இல்லைங்களா. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. பிரமாணம் இதுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். பிரமாணம் மீன்ஸ் உதாரணம், கொட்டேஷன் எங்கிருந்து எடுக்கிறாரு? புருஷ சூக்தத்துல இருந்து எடுக்கிறாரு. இத்தியாதி ஸ்ருதேகே குண கர்ம விபாகஷக இஸ் ஈக்குவல் டு, அடுத்த வேர்டு என்ன வருது பாஷ்யத்துல? குண கர்ம விபாகஷனா என்ன? ஃபர்ஸ்ட் சாத்துர்வர்ணியம்னா என்ன, மயானா என்ன முடிச்சிட்டாரு. அடுத்த வேர்டு மூணாவது வேர்டு என்ன வராரு? குண கர்ம. இது வந்து ஸ்லோகத்துல இருக்கு. இது வந்து கிருஷ்ணரோட வேர்டு. குண கர்ம விபாகஷக தட் இஸ் ஈக்குவல் டு குண விபாகஷக கர்ம விபாகஷக ச. குணத்தினுடைய அடிப்படையிலும் கர்மத்தினுடைய அடிப்படையிலும், குணம் என்ன? சத்துவ ரஜோ தம குணம். கர்மம்னா ப்ரொஃபஷன். அதனுடைய அடிப்படையிலும் அப்ப எதுல படைக்கல அவரு? ஜாதி ஜென்மத்தை வச்சு அவரு மனிதர்களை பிரிக்கலை. அப்ப ஜாதி வச்சு பிரிச்சதாரு? மனிதர்களே தான் என்ன பண்ணிக்கிட்டோம்? நம்மள 4 குரூப்பா படைச்சுக்கிட்டோம். இறைவன் ஜாதியை படைக்கவில்லை, மனிதர்களை பிரித்தார். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, குணாகா தட் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன குணங்கள்? சத்துவ ரஜஸ் தமாம்சி. எவ்வளவு ஈஸியா பாசியம் பாருங்க. வாட் இஸ் குணா? தட் இஸ் ஈக்குவல் டு போட்டு அழகா புரிஞ்சிடும். குணா வாட் யூ மீன் பை குணாகா? சத்துவ ரஜ தமாம்சி. இந்த 3 குணங்களுடைய அடிப்படையிலும் அவங்க செய்யற ப்ரொஃபஷன்ல வச்சு நானு மக்களை 4ஆக கிளாசிஃபை பண்ணினேன். யாரத்தான் பண்ண முடியும் என்னால? கர்மத்துக்கு யார் அதிகாரிகளாக இருக்கிறார்களோ, மானுஷே லோக்கேதான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? பிரிச்சு வச்சிருக்கேன். தேவர்கள் என்ன கிடையாது? பிராமணன் சத்திரியன் கிடையாது. விலங்குகள் என்ன கிடையாது? பிராமணன் சத்திரியன் கிடையாது. அத்தால வித்தாளல் என்ன கிடையாது? பிராமணன் சத்திரியன் கிடையாது. தேவலோகம் போனாலும் சரி, கீழ்லோகம் போனாலும் சரி, பிராமணன் சத்திரியன் கிடையாது. நீங்க பாருங்க, இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்தாலும் வைதிக பீப்புள் தான் இந்த 4 டிவிஷனுக்குள்ள வருவாங்க. வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இது கிடையாது. நல்லா யோசனை பாருங்க. வேதத்தை ஏற்றுக்கொண்டு இறைவன் வாக்கை கேட்கிறவங்க, படிக்கிறவங்க தான் இந்த 4 பாகத்துக்கு உள்ள வர்றாங்க. நம்ம மத்த உடனே நம்ம இதை படிச்சோன்னே அவன் பிராமணனா சத்திரியனா நம்ம கணக்கு போட்டுட்டு இருப்போம். யாரும் இந்த கூட்டத்துக்குள்ளே வரமாட்டாங்க. வேதம் படிக்கிறவங்க மட்டும்தான் விபாகத்துக்குள்ளேயே வர்றாங்க. தெரிஞ்சுக்குங்க. அவங்க அதாவது நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர அவங்க இந்த விபாகத்துக்குள்ள இறைவன் அது ஏன்னா அவர் தான் சொன்னத வர்த்தமான அனுவர்த்தனத்தை இல்லைங்கிற நான். இறைவன் சொன்ன பாதையை அவங்க ஃபாலோ பண்ணா தானே இதுக்குள்ள வந்தான்னு அர்த்தம். மம வர்த்தமா நாமள என்னது? அவருடைய பாதையை அனுவர்த்தன்தே, அவர் வகுத்து கொடுத்த பாதையில் நாம செல்றோம் அப்படின்னா அவங்க எல்லாம் வைதிக பீப்புள். வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத பீப்புள் இந்த கேட்டகரிக்குள்ளேயே வரமாட்டாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நாம போய் இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்ணிட்டு கூடாது. வேதத்துக்குள்ளே வராதவங்களை வச்சுக்கிட்டே உனக்கு இந்த குணம், நீ இந்த குணம் வேலைக்கு ஆகாது. அதுதான் சொல்றாரு, இவங்கதான் குவாலிஃபைடு. படிக்கிறேன். பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ர என்ற 4 வர்ணங்களும் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டது. பிராமணன் இதன் முகமானான் என்ற சுருதி, அதாவது இதை பிராமணஸ்ய முகமாசீத்து, அதைத்தான் தமிழ் அப்படி எழுதியிருக்காங்க என்ற ஸ்ருதி வாக்கியம் புருஷ சூக்தத்துல வர வாக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது. சத்துவ ரஜ தமஸ் ஆகிய முக்கணங்களுடைய ஏற்ற தாழ்வுக்கும் கர்மத்தின் ஏற்ற தாழ்வுக்கும் ஏற்றவாறு 4 வர்ணங்களை நான் படைத்தேன். அவனுடைய குணத்துக்கும் அவன் செய்யற கர்மத்தை வச்சு நான் மனிதர்களை 4ஆக, வைதிக பீப்புளை நான் 4ஆ பிரிச்சிருக்கேன். ஏன்னா அவங்கதான் என்னுடைய பாதையை ஃபாலோ பண்ண போறாங்க. மற்றவங்களை எல்லாம் நான் இதுக்குள்ளே கொண்டு வரலைங்கிறார். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் கொண்டு வரல ஆஸ்திகாவ. ஏன்னா அவங்க என்னோட வாதியை ஃபாலோ பண்ணல. அவங்களுக்கு என்ன தோணுதோ அது பிரகாரம் போயிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பாருங்க, பாஷை எழுதுற பாருங்க. இப்ப சங்கராச்சாரியர் தத்ர சாத்விக யாரு? பிராமணன். இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். இப்போ 4 பிரிக்கிறார் இறைவன் அப்படின்னா பிராமணன்னா யாரு? இப்ப 3 குணங்களை வச்சு பிரிக்கிறார். ஒரு ஈஸியா கால்குலேஷனுக்காக நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பிராமணன் அப்படின்னா சத்துவகுண பிரதானமாக இருப்பாங்க. அதாவது ஒரு 70% SRTன்னு சொல்லுவேன். யூஸ்வலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறக்காக. பிராமணன்ல யாரு? SRT அப்படின்னா பிராமணன். அப்போ எஸ் வந்து 70%, ரஜோ வந்து 20%, தமோ வந்து 10%. அந்த குணத்தோடு ஒருத்தன் இருந்தால் அவனுக்கு பேரு பிராமணன். பூணூல் போட்டதுனாலயோ அப்பா பிராமணனா இருந்ததுனாலயோ குலத்தக அதனாலயோ சொல்ற பிராமன் ஜாதியை வச்சு இறைவன் இங்க பிரிக்கல. நீ பிறக்கும் போது
நீ எந்த குணத்தோடு பிரிக்கிற அதை வச்சு உனக்கு என்ன பேரு பிராமணன். அப்போ எப்படி அந்த குணத்துல வேறுபாடு வருது? ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ள 4 பேத்துல ஒண்ணு பிராமணனா இருக்கும், ஒண்ணு சத்திரியனா இருக்கும், ஒண்ணு சூத்திரனா இருக்கும். அம்மா பிராமணனா இருக்கும், பிறக்கிற குழந்தை சூத்திரனா பிறக்கும். அம்மா சூத்திரனா இருக்கும்போது பிறக்கிற குழந்தை பிராமணனா பிறக்கும். ஏன்? பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாபம் டிசைட்ஸ் மை குணா கேரக்டர். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் வாழ்வான். அவனுக்கு அந்த மாதிரிதான் திங்கிங் பேட்டர்ன் ப்ராசஸே அதை வச்சுதான் டிசைட் ஆகும். திங்கிங் பேட்டர்ன் ப்ராசஸ் டிசைடட் பை சத்துவகுண ரஜோகுண. எதை அவன் பிரடாமினன்ட் இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு அவன் நினைப்பான். ஏன்னா கேரக்டர் டிசைட்ஸ் ஹிஸ் தாட், the thought decides his action, action decides his destiny. ஸ்பீச் ஆக்ஷன் ஸ்பீச் எடுத்துக்கலாம். எந்த மாதிரிதான் பேசுவான், என்ன மாதிரிதான் நடந்துக்குவான், அவனுடைய கேரக்டர் என்னவோ அதுதான் அவனுடைய தாட்டை டிசைட் பண்ணுது. அந்த தாட்டை வச்சுதான் அவன் என்ன பண்றான், செயல்கள் பண்றான், பேசுறது நடக்கிறது செய்யறது. அதை வச்சுதான் அவன் போய் சேர இடம் அமைகிறது. எதை நோக்கி போகிறான் அப்படிங்கறதுல என்ன காரணம், அவன் பிறக்கிற பிறப்பு. இப்ப இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அப்ப ஒரு குழந்தை சூத்திர புத்தியில பிறக்குது அப்படின்னா அது சத்துவ குணத்துக்கே வர முடியாதா? சூத்திரனா பிறக்க பிராமணனாக வர முடியாதா? கண்டிப்பாக பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறையை கம்ப்ளீட்டா பிரட்டி போட்டோம்னா அந்த குழந்தை சூத்திரனாக பிறந்தாலும் வைசியனா குணத்தோடு பிறந்தாலும் எங்க வரலாம், தத்துவ குணத்துக்கு வர முடியும். ஆனா அப்படியே சக்க பிழிஞ்சு வாழணும். அப்பதான் அப்படியே அது ஒன்று தைச்சப்பல முடியாது. சூத்திரனா பிறந்த முதல்ல எந்த குணத்துக்கு வரணும், வைசிய குணத்துக்கு வரணும். வைசிய குணத்துல இருந்து எங்க வரணும், சத்திரிய குணத்துக்கு வரணும். சத்திரிய குணத்துல இருந்து எங்க வர முடியும், பிராமணனுக்கு வர முடியும். குணத்தக நீங்க அந்த நம்ம ஜாதி வச்சு புரிஞ்சீங்கன்னா இந்த ஸ்லோகம் ஒரு லைன் கூட புரியாது. ஜாதியை ஒதுக்கிட்டு குணத்தக ஒரு குடும்பத்துல 4 இருக்கலாம். ஒன்னு சூத்திரன், ஒரு சத்திரியன், ஒரு பிராமன், எல்லாமே இருக்கு. அதை வச்சு மனதை வச்சு பாக்குறோம். மனம் குணம், அவன் மனதில் இருக்கிற குணம்ங்கிறது எங்க இருக்குது, மனம். அந்த மனதில் இருக்கிற குணத்தை வச்சு பிரிக்கிறார். இவர் என்ன சொல்றாரு, இப்ப நம்ம ஜெனரல் என்ன சொன்ன, SRT பிராமணன், RST அவங்க பாத்தீங்கன்னா ரஜோகுணம் சத்திரியன். அவனுக்கு என்ன சொல்ற ஃபார்முலா, RST. அவனுக்கு ரஜோகுணம் 70%, சத்துவகுணம் ஒரு 20%, தமோ குணம் 10%. அப்படி இருந்தா அவங்க யாரு, சத்திரியன். இப்ப பாத்தீங்களா இவங்க செல்ஃப்லெஸ் பீப்புளா இருப்பாங்க. செல்ஃப்லெஸ். மூணாவது பாருங்க வைசியன், அவனு என்னதான் RTS தான், ரஜோ தமோ. ஆனா RTS ரஜோகுணம் தான் பிரிடாமினன்ட், 2 பேத்துக்குமே 70%. இவனுக்கு வைசியனுக்கு என்னது 20% என்ன இருக்கும், தமோ, 10% சத்துவம். அதனாலதான் வைஷ்ணியா வியாபாரம் பண்றவங்க புத்தி எப்படித்தான் இருக்கும், செல்ஃபிஷ். அவங்க செல்ஃப்லெஸ்ஸா இருப்பாங்க, இவங்க செல்ஃபிஷா இருப்பாங்க. ஆனா 2 பேருமே ரஜோகுணம் தான் 70%, சத்திரியனும் 70% தான், வைசியனும் 70% ரஜோகுணம் இருக்கும். ஆக்டிவிட்டி ஃபுல்லா இருக்கும். ஆனா அந்த 2வது வருது பாருங்க, 20% சத்துவகுணம் இருக்கிறதுனால அவன் செல்ஃபிஷா நாட்டுக்காக உழைக்கிறான். இவன் செல்ஃபிஷா செல்ஃப்லெஸ், இவன் செல்ஃபிஷா இருக்கிறதுனாலதான் வீட்டுக்காக மட்டும் உழைப்பான். பைசா எடுத்து வெளியில நீட்ட மாட்டான். 2 பேரும் எதிர பேக்கடப் செகண்ட், அந்த குணத்தை வச்சு மாறுறான். அடுத்து யாரு, இன்னொன்னு சூத்ரன். சூத்ரனுக்கு என்னது, TRS தமோ குணம் 70%, ரஜோகுணம் 20%, சத்துவகுணம் 10%. இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு வேணுங்கிற இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற டிவிஷன் வச்சு பண்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, ஒரு குணமா அவரே சொல்றாரு. சாத்விக தத்ர, அதாவது அமாங் தீஸ், இப்ப நான் சொன்ன மேல அமாங் தீஸ் அர்த்தம். சாத்விகஸ்ய பாஷ்யம், சாத்விகஸ்ய இஸ் ஈக்குவல் டு சத்வ பிரதானஸ்ய. இதுக்குதான் என்ன வேர்டு சொன்ன, சாத்விகஸ்ய. அவங்களுக்கு தமோ குணமும் ரஜோகுணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பிரிடாமினன்ட் பிரதானஸ்ய. சத்துவ பிரதானம்னு என்ன அர்த்தம், 70%. SRT சத்துவ பிரதானத்தின் என்ன அர்த்தம், SRT பிராமணஸ்ய. அவனுக்கு என்ன பேரு, பிராமணன். குணத்தக, நாட் காஸ்ட் வைஸ், குணத்தக பிராமணன். தட் இஸ் ஈக்குவல் டு, இப்ப கர்மம் சொல்றார். அந்த பிராமணனாக இருக்கிறவன் எந்த தொழிலை எடுத்துக்கிட்டா, ப்ரொஃபஷனா எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியும்.
எந்த தொழிலை எடுத்துக்கிட்டா அவனால நிம்மதியா வாழ முடியாது. இந்த 70% பிராமண குணம் தத்துவ குணம் இருக்கிறவன் 20% ரஜோ குணத்தையும் 10% சத்துவ குணத்தை தமோ குணத்தை வச்சிருக்கிறவன் இறைவன் சொல்றாரு. இது வந்து சங்கராச்சாரியர் சொல்றாருனாங்க, இவர் தானே சொல்ல 18வது அத்தியாயத்துல 48, 49, 50 அந்த ஏரியால பாத்தீங்கன்னா 18 அத்தியாயத்துல இதனுடைய விளக்கத்தை விலாவரிய கிருஷ்ணர் கொடுக்கிறாரு. அதத்தான் இங்க ஒண்ணாந்து ஓடுறாரு சங்கராச்சாரிய. இது சங்கராச்சாரிய சொல்ற கதைன்னு எடுத்துக்கூடாது. அங்கு ஃபியூச்சர்ல சொல்ல போறதை இங்கே நம்ம புரியறதுக்காக விளக்குறாரு சங்கராச்சாரியர். 18ல பாத்தீங்கன்னா 47, 46, 47, 48, 48, 18வது அத்தியாயத்துல எல்லாமே இது வரிசையா இதான் வரும். அதுல அங்க என்ன சொல்லி இருக்கிறாருன்னு இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவன் என்ன கர்மத்தை எடுத்துக்கணுமாமா? ஷமகா, தமகா, தபகா. ஏங்க என்ன கர்மம்னு கேட்டா இவர் என்ன சொல்றாரு? ஷமகா மன அடக்கம், தமகா சென்சிட்டிவ் சென்சரி ரெஸ்ட்ரைன், மைண்ட் கண்ட்ரோல். ஷமனா என்ன மைண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். தமகனா சென்சரி ஒரு ரெஸ்ட்ரைன் கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு. தபக அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆஸ்டாரிட்டி. அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய தன்னுடைய தவத்தை மேற்கொள்ளுதல். அதாவது சுவாமிஜி அடிக்கடி சொல்வாரு, பிராமணன் வாலண்டரிலி டேக் த பாவர்ட்டி, சிம்பிளிசிட்டி. அதுதான் அவர் சொல்லுவார். வாலண்டரியா எடுத்துட்டு அதுக்கு பேர் வாலண்டரியா நீங்க பாவர்ட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாலண்டரியா பாவர்ட்டிய நீங்க எடுத்துக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் இல்ல சிம்பிளிசிட்டி. டெபினிஷன் கொடுப்பாரு. வாட் டு யூ மீன் பை சிம்பிளிசிட்டி? நாமளே என்ன பண்றது? வாலண்டரி எல்லா சொத்து பத்து எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளா நான் வாழணும். வாலண்டரிலி எதை எடுத்துக்கிறான்? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது எப்படி தெரியுது? பாவர்ட்டி. ஐயோ பாவம் இத்தனை வசதி இருக்குது, என்ஜாய் பண்ண தெரியலையே இவங்களுக்கு. சோ அவங்க எப்படி பாக்குறாங்க அவனை? பாவர்ட்டி. ஆனா அவன் என்னது? வாலண்டரி. இந்த வேர்ட்ஸ் தாங்க அவரனால மட்டும்தான் போட முடியும். வாலண்டரியா எதை போய் தேர்ந்தெடுத்துக்கிறான்? வெளியில் இருக்கிற மக்களுக்கு பாவர்ட்டி. தட் இஸ் ஈக்குவல் டு டெபினிஷன் ஃபார் சிம்பிளிசிட்டிக்கு டெபினிஷன் கொடுப்பார். உடனே சிம்பிளிசிட்டி ஒரு சிம்பிளா இருக்காங்க. நான் சிம்பிளா இருக்கேன், நான் வெரி சிம்பிள். வாய்க்கு வாய் சொல்லிக்குவோம் நாமெல்லாம். ரொம்ப சிம்பிள். யாரு சிம்பிள்? சும்மா நகை போடல, புடவை கட்டல, அது அதெல்லாம் கிடையாது. அது நாமளே கற்பனை பண்ணி நம்ம டெபினிஷன் வச்சுக்கிட்டோம் சொசைட்டில. எதுவுமே அவன் ரொம்ப சிம்பிளா இருக்கானா, ரொம்ப எதையும் வந்து அதல்ல. அது வந்து ஒரு கடைசி ஒரு தூசு அவர் கொடுக்குற டெபினிஷன். சிம்பிளிசிட்டினா என்னன்னாங்க, வாலண்டரிலி பாவர்ட்டியை எடுத்துக்கிறது. அதுக்கு பேரு தான் சிம்பிளிசிட்டின்னு பேர். நாமளே தேர்ந்தெடுத்து எங்க போறது? பாவர்ட்டிக்கு. அதுக்கு பேரு தான் சிம்பிளிசிட்டின்னு பேர். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சிம்பிள் இன் ஃபுட் அங்கிருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிம்பிளிசிட்டி இன் ஃபுட் அப்படின்னா, எப்பெல்லாம் நமக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல ஃபுட் கிடைக்குதோ, கம்ஃபர்ட் ஜோன் ஃபுட்னு என்னங்க? நமக்கு பிடிச்சது, நல்ல பசியா இருக்கிற நேரம், நமக்கு பிடிச்சதா ஐட்டம்ஸ் இருக்கும்போது கிடைக்குச்சு. அப்பதான் என்ன சொன்னேன் நான்? வாலண்டரி எங்க போகணும்? பாவர்ட்டிக்கு போகணும். நமக்கு பிடிச்ச உணவு, நல்ல பசி, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அப்போ நாமளே வாலண்டரியா கம்மியா சாப்பிடுறோம். வாலண்டரி என்ன பண்றது? பிச்சைக்காரனா பாவர்ட்டி என்ன? சோறு அவன் என்னது? உண்மையில ஒண்ணும் இல்லாம அவன் என்ன பண்றான்? கொஞ்சோண்டு சாப்பிடுறான். ஆனா நாம எல்லாமே இருந்தும் பிச்சைக்காரனை போல் ஆனந்தத்துடன், இது ரொம்ப சூக்ஷ்மமா சிந்திச்சா புரிஞ்சிடும். அவனும் பிச்சைக்காரனும் பாவர்ட்டி தாங்க. நம்மளும் பாவர்ட்டிக்கு வரணும். வாலண்டரியா பாவர்ட்டிக்கு வர்றதுன்னா எல்லா ஃபுட்டும் இருக்கும். இப்ப காலையில வந்து ஒரு டேபிள் மேல பழைய சாதம் கரைச்சு வச்சிருக்காங்க, இட்லி இருக்கு, குழம்பு இருக்கு, உளுந்து வடை இருக்கு, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு. எனக்கு பழைய சாதம் மட்டும் ஒரு டம்ளர் போதும். வடை வாசம் மணக்கு மூக்குக்குள்ள நுழைக்கணும். அந்த நேரத்துல அந்த என்ன வாசம் பாத்தீங்களா? வடை சுடும்போது காலையில நேரம் நல்லா பசியா இருக்கும்போது வடை சுட்டாங்க, அந்த ரோட்டு கடையில ரோடு காசாகும் போது வாசம் அடிக்கும். அந்த வாசம் இருக்கும். இன்னைக்கு வேண்டாம், பழைய சாதம் சாப்பிட்டுக்க. அப்ப என்னது? வாலண்டரி பாவர்ட்டி. வெளியே இருக்கிறதுக்கு நம்ம என்னதான் போடுறோம்? அம்மா தாயே பிச்சை போட அவனுக்கு கொண்டு நம்ம என்ன கொடுக்குறோம்? அந்த பழைய சாதம் கொடுக்குறோம். அவனுக்கு வேற வழி இல்லாம அவன் பழைய சாதம் சாப்பிடுறான். அவனை கொடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கட்டிட்டு போயிடுவாரு. ஆனா எல்லாம் இருக்கும்போது
இந்த மனம் இருக்கிறவங்க தாங்க. இது ஏன் ஏங்க இத்தனை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு வடையெல்லாம் சாப்பிடாதீங்கங்கிறீங்க. நெறைய பேர் தப்பா வேற புரிஞ்சுக்கிறீங்க. ஐயய்யோ! நான் வடை சாப்பிடாதீங்கன்னு சொல்லவே இல்ல. யூ ஈட் வாட் எவர் யூ வாண்ட். யூ ஸ்பீக் வாட் எவர் யூ வாண்ட். தட் டசன்ட் மேட்டர். வாட் இஸ் த கான்செப்ட்? வாட் இஸ் த சாரம்? உங்கள கொண்டாந்து இணைச்சு தான் எல்லாமே என்னவா புரிஞ்சுக்குதே. சப்ஜெக்டிவ் லிசனிங்கா போயிருது. ஆப்ஜெக்டிவ் லிசனிங் வாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இனி அந்த மாரி சாப்பிடக்கூடிய சிம்பிளிசிட்டி மனம் வந்துருச்சு. ஏன் இத கொண்டு வரணும்? சிம்பிளிசிட்டிய கொண்டு வரணும்னு சொல்றாருனாங்க. அவன் தான் பிராமணன். இவரு சொல்லிட்டாரு இல்லையா? பிராமணன் யாரு? ஆஸ்டாரிட்டி. தபஸ் இருக்கிறவன் தான் யாரு? பிராமணன். அப்ப இவன் பிராமணனா இருக்கிறான்னா, அந்த பழைய சாதத்தை எடுத்துக்கிறதுல ஆனந்தம் அடைவான். ஏன்? எதுக்காக நாம நினைக்கிறோம்? சிம்பிளிசிட்டியா வாழணும். இதுதான் நல்லது. அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த பழைய சாதம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு அப்படியே டேபிள் விட்டு அந்த பக்கம் போறான் பாருங்க. அவன் பிராமணன். இது இப்ப சொல்லிட்டேங்கறக்காக நாம எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பழைய சோறு குடிங்கங்கிறது அர்த்தம் அல்ல. உங்கள உள்ள நுழைச்சிக்காதீங்க. எது சொல்லி கொடுத்தாலும் கொண்டாந்து உங்க ஆள உள்ள விடாதீங்க. இட் இஸ் நாட் உங்களை இணைத்துக் கொள்வது அல்ல. நான் இப்படி பண்ணணுமா, நான் இப்படி பண்ணணுமா, நான் இப்படி இருக்கணுமா, கண்டிஷன்ஸ். ஏன்னா நேத்து ஒருத்தர் மெசேஜ் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சிருச்சு. எவ்வளவு சப்ஜெக்டிவா லிசன் பண்றீங்க. அது உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன் நேத்து கிளாஸ்ல என்ன சொன்னோம்? என்ன சொல்றது? தியானம். தியானம்னா என்னன்னா, என்ன வேலை செய்யறோமோ அதுல ஒன்றி செய்யணும். அப்படி மனம் வெளியில போகும்போது மனதை கவனிங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான் நான் சொன்னேன். மனதை அடக்காதீர்கள்னு வேற அண்டர்லைன் வேற வட்டி சொன்னேன். மனதை அடக்காதீர்கள். அது போறத மனச கவனிங்க. 2, 3 பேர் கரெக்டா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. அக்செப்ட். நிறைய பேர் கரெக்டா புரிஞ்சுக்கணும் இருக்கீங்க. தப்பா புரிஞ்சுக்கா கரெக்டா புரிஞ்சுங்கள பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. தப்பா புரிஞ்சுக்கா நான் சொல்றேன். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்ப நான் இனிமேலு சாப்பாடு செய்யும்போது, ஏய் நீ சாப்பாடு செய்யற. மனதை இவங்க கண்ட்ரோல் பண்ற மியூட்டுக்கு வந்துட்டாங்க. நான் அரிசி கழுவுறேன். நான் இப்ப காய் கட் பண்றேன். நான் இப்ப இப்படியே வா. அப்படி அல்ல. அது ப்ரெஷரைசிங் மைண்ட். என் மனமே இத பண்ணு. நான் என்ன சொன்னேன்? மனமே இத பண்ணுனா கண்டிப்பா அது அதை பண்ணாது. அங்கு நிற்காது. அது ஓடும்னு சொன்னா இல்லையா? நீங்க மனச ஆர்டர் பண்ணி இங்க உட்காருன்னா அது உட்காராது. கண்டிப்பா அது வேற ஒண்ணுக்கு தான் போகும். விட்டுட்டீங்கன்னா கூட கம்முடுது. என்ன சொன்னா போன மனதை அப்சர்வ் பண்ணுங்கன்னு. அதான் பாயிண்ட். என் மனம் இப்ப எங்க செல்ற? ஓகே அவ்வளவுதான். ஜஸ்ட் அப்சர்விங் யுவர் தாட். இத பண்ணிதான் அந்த தியானம்ங்கிற கேட்டகரிக்கு நம்மளால வர முடியும். எந்த வேலை செஞ்சாலும் முழு ஈடுபாட்டோட, தமிழ்ல அதான் சொல்லுவாங்க. முழு ஈடுபாட்டுடன் செய்யே. இங்க ஒண்ணு வச்சுக்கிட்டு அடுப்புல பாலை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் துணி துவைச்சுக்கிட்டு இந்த ஒரு வேலை அங்க ஒரு வேலைன்னு என்ன பண்ணாத செஞ்சு இதுவும் சுத்தமா இருக்காது. எந்த வேலையும் உருப்படியா இருக்காது. இங்கொன்னு அங்கொன்னு கேட்டா ரொம்ப சுறுசுறுப்பா செய்யறாங்களாம். எல்லாம் சொதப்பிடும். அப்புறம் வேலை 2 வேலை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆயிரும். உடம்பு டயர்ட் ஆயிரும். எதையுமே ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. எனக்கு அது ஆனந்தமா கண்டிப்பா நீங்க தியானத்தோடு ஒரு கர்மத்தை பண்ணுனீங்கன்னா கான்சிக்வன்ஸ் நெட் ரிசல்ட் மனம் ஆனந்தத்தை அனுபவிக்கும். எப்ப நான் 3 வேலையை செஞ்சா 2 வேலை செஞ்சுட்டு டயர்ட் ஆனது உட்கார்ந்தீங்கன்னா மனதளவில் நீங்க தியானத்துல பண்ணலீன்னு அர்த்தம். ஏன் இத சொல்றேன்னா, இப்ப நான் ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன்? பாவர்ட்டியை நாமளே தேர்ந்தெடுத்துக்கிற குணம் அவனுக்கு சுபாவமா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவன் கொண்டாந்து எங்க யாரும் நினைக்க கூடாது. நான் என்ன கேட்டகரி? நான் இப்படி இருக்கனான்னா சப்ஜெக்ட் நீங்க வெறும் சக்கையத்தை எடுக்க முடியும். கரும்பினுடைய சாரத்தை நீங்கள் எடுக்கவே முடியாது. இன்னும் 10 வருஷம் கேட்டீங்கனாலும் சக்க மட்டும்தான் உள்ள போகும். சாரம் உள்ள போகாது. என்னை நான் இணைத்துக் கொள்ள கூடாது. அவர் என்ன சொல்றாரு? பிராமணத்துவம் இருக்கிற அப்படின்னா அவனுக்கு இந்த குணமெல்லாம் இருக்குன்னா ஓன்னு கேட்கணும். உடனே நான் எங்க இருக்கேன்? உடனே அடுத்த பாயிண்ட் முடிஞ்சுது. அடுத்த 4 பாயிண்ட் என்னன்னே புரியாது. ஏன்னா சப்ஜெக்டிவ் உள்ள போயிட்டீங்கன்னா அடுத்து நான் என்ன சொன்னாலும் காது வாங்கும். ஆனா அந்த சாரத்தை எடுக்க முடியாது உங்களால. லிசன் கேர்ஃபுல்லி. அப்போ இப்ப என்ன சொல்றாரு? அந்த பிராமணத்துவம் இருக்கிறவன் 70% தத்துவம், 20% ரஜோ, 10% இருந்ததுன்னா சுபாவமாவே எப்படி இருப்பான் அவன்? தபஸ். எங்க போனாலும் எப்படித்தான் தேர்ந்தெடுப்பான்? அவனுக்கு அதுதான் பிடிக்கும். பழைய சாதம் தான் பிடிக்கும்.
வடை பிடிக்காது. பிடிச்சு சாப்பிடாம இருக்கிறது அல்ல. நம்மள ஃபோர்ஸ் பண்ணி இருக்கிறது அல்ல. சுபாவமாவே அவனுக்கு சிம்பிள் ஃபுட் பிடிக்கும். ஏன் சாப்பிடுற? எனக்கு அது போதும். ஐ அம் ஹேப்பி வித் தட் பழைய சோறு. அந்த வார்த்தை வாயிலிருந்து வரணும். ஐ அம் ஹேப்பி வித் தட். ஐ வில் பி மோர் ஹேப்பி தேன் வடை. வடை எடுக்கிறத விட எனக்கு இது சாப்பிடுறத சந்தோஷம்னு அவன் வாயில வருதோ இல்லையா, மனசுல தானா தோன்றுச்சுன்னா, இப்ப இங்க கரெக்ட் பண்ணுங்க. அவனுக்கு 70% தத்துவம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி என்ன சொல்றாரு? ஷம, தம, மன அடக்கம், இந்திரிய அடக்கம்ல அப்ப எப்படி இருக்கு அவனுக்கு? சுபாவமாக அமைந்திருக்கும். அவன் அப்ப எப்படி சுபாவமா அப்படி அமைஞ்சதுக்கு அப்புறம் என்ன கர்மத்தை அவன் தேர்ந்தெடுக்கணும்? அடுத்த பாயிண்ட். இது அவன் பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மத்துல செஞ்ச முயற்சினால அவன் அந்த நிலைக்கு வந்துட்டான். சமகா, தமகா, தபகா இந்த 3யும் சுபாவமா அவனுக்கு அமையற மாதிரி வந்துட்டான். ஓகே. அவன் எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கணும்? எந்த தொழிலை எந்த கர்மா எதை தேர்ந்தெடுத்தா அவன் நிம்மதியா இருப்பான்? நாலேஜ் லீடர்ஸா இருப்பாங்க அவங்க எல்லாம். நாலேஜ் ஒர்க்கர்ஸ், அதாவது போத் நாலேஜ்ல லீடரா இருப்பாங்க. இப்ப நாலேஜ்ல லீடரா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அது எந்த கர்மத்துல இருந்து எந்த நாலேஜ்னு சொல்லிட்டு நான் மெட்டீரியலிஸ்டிக் நாலேஜ்னு சொல்லிக்கலாம், வேதாந்த ஞானம் சொல்லிக்கலாம், சாண்டிங் ஞானத்தையும் சொல்லிக்கலாம். ஞானம் நாலேஜ் ஒர்க்கர்ஸ், அது மேபி ஸ்பிரிச்சுவல் லைன், அது எந்த லைன் வேணாலும் இருக்கலாம். அவங்க எதை தேர்ந்தெடுக்கணும்? ப்ரொடெக்ஷன் ஆஃப் நாலேஜ்ல ஏரியாவா இருக்கலாம், பிரிசர்வேஷன் ஆஃப் தட் நாலேஜா இருக்கலாம், அல்லது பிரிசர்வேஷன் ப்ரொபகேஷன். இந்த அறிவை, ஏதோ ஒரு அறிவு, அந்த அறிவை ப்ரொடக்ஷன் லைன்ல, ப்ரொடக்ஷனை கத்துக்கிறது. அறிவை ப்ரொடக்ஷன் பண்றது என்னங்க அர்த்தம்? கத்துக்கிறது. பிரிசர்வேஷன், அதை பாதுகாக்கிறது, அறிவை பாதுகாத்தல். அப்புறம் அறிவை ப்ரொபகேஷனா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லி கொடுக்கறது. கத்துக்கிறது, இதத்தான் ஈஸியா ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். பிராமண குணம் என்ன? கத்துக்கிறது, சொல்லி கொடுக்கறது. இதத்தான் ஒரு ஒரு சின்ன ஒரு வேர்டு போட்டு கொடுப்பேன். இப்ப ப்ரொஃபவுண்டா போறோம். நாலேஜ் ஒர்க்கர் அல்லது நாலேஜ்ல அவங்க லீடரா இருப்பாங்க. எது நாலேஜ்? நாலேஜ வாங்குறதுலயோ அதுதான் ப்ரொடக்ஷன். அதை பெர்சிவியரன்ஸ் பாதுகாக்கிறதுலயோ அல்லது ப்ரொபகேஷன். அதை இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஞானத்தை பெற்று அதை பாதுகாத்து அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுப்பாங்க. அது மேபி எனி ஞானம், பிசிக்ஸ் ஞானம், கெமிஸ்ட்ரி ஞானம், எந்த ஞானமா இருந்தாலும் இந்த லைன் அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா ஹாப்பியஸ்ட் லைஃப். அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணுங்கிறதே கிடையாது. மண்டே மார்னிங் சிக்னஸ் எல்லாம் வராது. மண்டே மார்னிங் சிக்னஸ் வருதா இல்லையா? எல்லாரும் சாட்டர்டே ஈவினிங் செலிப்ரேஷன், நத்திங் இஸ் நீடட். இதை செலக்ட் பண்ணி இருந்தாலும் அவனுக்கு என்ன தேவையில்லை? சாட்டர்டே ஈவினிங் செலிப்ரேஷன் தேவையில்லை, மண்டே மார்னிங் சிக்னஸும் தேவையில்லை. 24/7 365 days in a year சந்தோஷமா செய்வான். அவனுக்கு போர்டம், அவனுக்கு ரெக்ரியேஷன் கிளப், நத்திங் இஸ் நீடட். I mean it 100%. Nothing is needed. He can have a happy life. இதெல்லாம் வந்திருக்குது அப்படின்னா எது? கிளப் ஆக்டிவிட்டிஸ். கிளப் மீன்ஸ் போதைப் பொருளுக்கு பழகிறது, டான்ஸ் ஆடணும். சாட்டர்டே நைட் ஆனா டான்ஸ் ஆடணும். மண்டே மார்னிங்னா வேலைக்கு போக கூடாது, லீவ். ஐயோ, மண்டே மார்னிங் சிண்ட்ரோம்னு ஒரு ஆர்டிகல் படிச்சிடறேன். அதுல இருந்து எப்படி விடுபடுவது? கடவுளே, இதுக்கெல்லாம் ஆர்டிகல் தேவையே என்ன? நம்ம அழகா வைதிக கலாச்சாரம், நம்மளுடைய கலாச்சாரம் இவ்வளவு அழகா இறைவன் கொடுத்திருக்காரு. சோ இதுதான் பிராமணனுக்கு உண்டான குணம். அவன் தேர்ந்தெடுக்கிற தொழில் எப்படி இருக்கணும்? நாலேஜ் லீடரா இருக்கும், அல்லது நாலேஜ்ல ஒர்க்கரா கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அவன் என்ன பண்ணணும்? ஞானத்தை ப்ரொடெக்ஷன், பிரிசர்வேஷன், ப்ரொபகேஷன். அறிவை பெறுதல், அறிவை பாதுகாத்தல், அறிவை ஹேண்ட் ஓவிங் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இத பண்ணுனா மட்டும்தான் he can have என்ன எதுவுமே பிரச்சனையே வராது. நோ டென்ஷன், நோ பிரஷர், நோ ஆங்ஸைட்டி. என்னை அவங்க என்னை அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, ஒரு ஜாப்ல போனா அவன் கஷ்டப்படுத்துறான், ஒரு புலம்பல் வராது. 365 days அவனை வேலை செய்ய சொன்னா செய்வான், சந்தோஷமா செய்வான். எனக்கு சண்டே லீவு கிடைக்கல, இந்த வாரத்துல என்னோட லீவ் வேற போச்சு, அந்த புலம்பலே வராது. அப்ப எவ்வளவு ஆனந்தமா இருப்பான்னு பாருங்க. இது யாரு கொடுத்த சிஸ்டம்? இறைவன் கொடுத்த சிஸ்டம். இதை விட்டு வெளியில வந்துதான் இன்னைக்கு என்ன தேடிட்டு இருக்கிறோம்? சாட்டர்டே ஈவினிங் செலிப்ரேஷன்,
சண்டே செலிப்ரேஷன், மண்டே மார்னிங் சிண்ட்ரோம், ப்ரெஷர், சுகர், ஆங்ஸைட்டி, ஹைப்பர், தூக்க வரல, படுத்தா தூக்க வரல, எத்தனை ப்ராப்ளம், பிசிக்கல், கெமிக்கல், சைக்கலாஜிக்கல், எல்லாமே என்னது ப்ராப்ளம். அதனாலதான் ரோடா ஹாஸ்பிட்டல், ஒரு ரோட்லயும் 10 ஹாஸ்பிட்டல். இதுக்கு எல்லாம் காரணம் எப்ப நாம இறைவன் வார்த்தையை தூக்கி போட்டோமோ அப்ப ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது யாரு? சத்வோ உபர்ஜன, சத்வ உபர்ஜன பிரிக்கணும். அடுத்த பாஷ்யம் சத்வ உபர்ஜன ரஜக பிரதானத்திய. வேற என்ன ட்விஸ்ட் எழுதுறாரு? சத்திரியஸ்ய. அடுத்து யாரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு? சத்திரியன்னா யாரு? சத்திரியஸ்யனா ரஜக பிரதானக, அது முதல்ல படிச்சுக்கணும். ரஜக பிரதானக சத்வ உபசர்ஜன், அத ஃபாலோ, உபசர்ஜன ஃபாலோ, ரஜோ பிரதானமா இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி யாருப்பா 20% தத்துவம். அப்ப என்ன சொல்லவே, தமத்தை பத்தி சொல்லவே இல்லை. 10% போட்டு நாம என்ன பண்ணிக்கணும்? we are advanced students, நீங்களே போட்டு ஃபில் பண்ணிக்கங்கிறாரு. சத்துவ பிரதான் ரஜோ பிரதானத்திய சத்துவ உபசர்ஜனம் ஃபாலோடு பை 20%. சத்துவ குணம் இருந்ததுன்னா அவனுக்கு பேர் என்ன? அவனை என்னென்ன விஷயம் கொடுத்திருக்கேன்? இஸ் ஈக்குவல் டு சத்திரியஸ்ய. அவனோட தொழில் என்னவா இருக்கும்? அடுத்தது கர்மம். என்ன சொல்றாரு? என்னென்ன தொழில் சொல்றாரு சொல்லுங்க. சௌரிய, தேஜக, பிரபுதீனி கர்மாணி. இது 48ஆம் ஸ்லோகத்துல இருக்கும். இதே வேர்டுதான் வரும். சௌரிய, அவனுடைய கர்மம் எந்த எந்த குணத்துக்கு? ரஜோ பிரதானமாக 70% ரஜோ குணமும் சத்துவ குணத்தை ஃபாலோட் பை 20 இருந்ததுன்னா அவனுடைய கர்மம் என்னவா இருக்கணும்? அவனு ஆக்சுவலா அவனை செய்ய சொன்னா இதுதான் செய்வான். அவனே போர்ஸ் பண்ணி வேற பண்ணிக்கிறான், வேற விஷயம். அவனுடைய கர்மம் என்னங்கிறாரு? சௌரிய அப்படின்னு எழுதுறீங்களா? பாடி ஸ்ட்ரென்த், சீரியஸ் பாவம் சொல்லும் சௌரிய. அப்புறம் தேஜக, கரேஜ். ஃபர்ஸ்ட் பாடி, அடுத்து கரேஜ்ங்கிறது எங்க வரணும்? மண்டையில வரணும். நீங்க யோசனை பாருங்க. ஸ்ட்ரென்த்ங்கிற வேர்டு எங்க? பாடி ஸ்ட்ரென்த். கரேஜ்ங்கிறது எங்க வரும்? மனசுல. தைரியம்ங்கிறது எங்க? கைகாலியாங்க தைரியம் வரும்? மனசு. அப்ப உடல் எப்படி இருக்கணும் அவனுக்கு? சௌரிய. 6 அடி 7 அடி இருந்தா போலீஸ்ல எடுக்கிறாங்க. ஏன்? அதான் பாடி ஸ்ட்ரென்த் இருக்கும். நீ ஆர்மிக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதை பாக்குறான்? பாடி ஃபிட்னஸ். அடுத்து என்ன இருக்கணும்? கரேஜ். உயிரை கொடுக்கறக்கு கரேஜ். தேஜகா. பிரபுதீனா எக்ஸெட்ரா போட்டுறாரு. இந்த மாதிரி குணத்துடன், அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சரஸ்வதி பிரதானக பிராமணன். நோட் பண்ணி பாருங்க. சரஸ்வதி பிரதானக. இவங்க பாருங்க, தேஜஸ், தைரியம், பார்வதி பிரதானம். இந்த வழிபாடுதான் நம்ம பார்வதியா வழிபடுறோம். அடுத்தது பாருங்க, வைசியன் லக்ஷ்மி பிரதானக. அவரு லக்ஷ்மி உண்டான குணம் எல்லாம் அது பிரதானம் சொல்றது புரியுது. அந்தந்த குணத்துக்கு அந்த தேவதைகளை இறைவன் படைச்சிருக்காரு. சரஸ்வதி ஞானம். 2வது என்ன சொன்னேன்? பார்வதி. 3வது தான் வரப்போறது வைசியன். அங்க என்ன? லக்ஷ்மி பிரதானம். அடுத்து படிக்கிறேன். இப்ப சத்துவ உபர்ஜனத்தை படிச்ச சைரி தேஜ பிரமணி கர்மாணி. ஓகே. இப்போ சத்திரியனுக்கு பிரதானம் ரஜஸ் பிரதானம், சத்துவ உபர்ஜனம்னா ஃபாலோட் பை தத்துவம். அதுக்கப்புறம் அவர் சொல்லி நம்ம ஆட் பண்ணிக்கணும். தமோ 10%. அடுத்து யாரு? சத்துவ குணத்துடன் ரஜோகுண பிரதானமாகக்கூடிய சத்திரியனுக்கு சூர, வீர, தன்மை, தேஜஸ் கூடிய முதலிய கர்மங்கள். இவங்கெல்லாம் செல்ஃப்லெஸ் பீப்புள். நாட் செல்ஃபிஷ், செல்ஃப்லெஸ் தான் இருப்பாங்க இவங்கெல்லாம். அடுத்தது தம உபசர்ஜன ரஜ பிரதானஸ்ய வைஷ்யஸ்ய கிருஷ்யாதீனி கர்மாணி. ஈஸியா புரியும். தம உபசர்ஜனம் ஃபாலோடு பை தம. அப்ப ஃபர்ஸ்ட் யாரு? ரஜக பிரதானம். ரஜோகுணம் அதே மாதிரிதான். சத்திரியன மாதிரியே இவங்களுக்கும் வைசியர்களுக்கும் ரஜோகுண பிரதானம் 70%. அதை ஃபாலோ பண்றது யாரு? தம உபசர்ஜன சர்ஜன 20% தமகுணம். அப்ப கீழே இருக்கிறது யாரு? எது விட்டு போயிடுச்சு? 10% தத்துவம். ரஜஸ், தமஸ், சத்துவம். சத்துவம் எங்க போயிடுச்சு? கடைசிக்கு போயிடுச்சு. 10% தான். ஆனா இங்க சத்துவங்கிற வேர்டு ஒரு போர்டுல 2 மட்டும் போட்டிருக்காரு. ரஜ பிரதானம் 70%, தம ஃபாலோடு பை 20%. அந்த மாதிரி இருந்தா அவனுக்கு பேர் இஸ் ஈக்குவல் டு
வைஷ்யஸ்ய. அவனுக்கு என்ன இது குணமா? அவனுடைய தொழில் என்னவா இருக்கணும்? கிருஷ்யாதீனி கர்மாணி. உழவு முதலிய தொழில். உழவு முதலிய தொழில் அவனுக்கு வியாபாரம். ஒரு உழவு தொழில்ங்கிறது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, யாரு பயிர் பண்ணாங்களோ அவங்க தான் விப்பாங்க. இந்த காலத்துல நடுவுல ஒரு ஆள் வந்துட்டான். அப்பல்லாம் யாரு பண்றாங்களோ, தேங்காய் பயிர் வச்சா தேங்காய் ரேட்ட உழவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவான். என்னோட தேங்காய்க்கு இந்த விலை. இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. உழவர்கள்னால பொருள்களுக்கு விலை ஃபிக்ஸ் பண்ண முடியறதில்ல. நடுவுல ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துட்டான். அது அதனால தான் இன்னைக்கு உழவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுற காரணமே. சோ உழவு முதலிய தொழில். இந்த மாரி குணம் இருந்தது அப்படின்னா, உழவு தொழில் அவர்களுக்கு. அடுத்தது ரஜ உபசர்ஜன தமக பிரதானத்திய. படிக்கும்போது தெரியும். தமம் பிரதானம். டிஆர்எஸ். தமம் பிரதானம். ரஜஸ் என்னது? 20%. சத்துவம் என்னது? 10%. அங்க குடுக்கல 10%. அவனுக்கு பேர் என்ன? சூத்ரஸ்ய. அவனுக்கு என்னதான் வேலை? சுஷ்ரூஷா. சுஷ்ரூஷான்னா என்னங்க? வேலை. ஏன்னா தே கேனாட் பி லீடர்ஸ். அவங்க 3 பேரும் லீடரா இருப்பாங்க. இவனால லீடரா இருக்க முடியாது. ஹி கேனாட் பி எ லீடர். அத 3 கேன் பி எ லீடர். ஆனா இவனால லீடரா இருக்க முடியாது. மத்தவங்க மேன் பவரா இருப்பான். ஏன்னா நோ ஸ்கில் ஃபார் இண்டிபெண்டன்ட் திங்கிங். அவனால தனியா நின்னு உன்னை யோசனை பண்ணி செய்யக்கூடிய சக்தி இல்லாம இருப்பான். அவனுக்கு என்ன டிஆர்எஸ்? ஏன் அவன் அப்படி இருக்கான்? தம பிரதானம் ஃபாலோட் பை ரஜ ஃபாலோட் பை தத்துவம். என்ன சொல்றாரு? இதி ஏவம் முடிச்சிட்டாரு. ஏதோ முடிச்சு சுஷ்ரூஷா. மத்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு இவர்கள் உதவி செய்வார்கள். நீங்க பாருங்க, எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் ஒரு நாட்டுக்கு தேவை. எல்லாருமே பிராமணன் ஆகணும்னு சொல்லல. எல்லாத்தையும் நீ சத்திரியனானு சொல்லல. இல்ல சுசூஷா ரொம்ப கீழானவன், பிராமண குணத்தையுடையவன் மேலானவன் அப்படின்னு இறைவன் சொல்ல கிடையாது. நீ எந்த வர்ணத்தில் இருக்கிறாயோ, அவர் என்ன சொன்னாரு புத்தக கீதையில? நீ எந்த வர்ணத்தில் இருக்கிறாயோ பிரச்சனை இல்ல. அந்த வர்ணத்தில் இருந்து மோட்சத்துக்குண்டான பாதையில் செல்வதற்கு முயற்சி செய்யறியா? இதத்தான் பார்க்கணுமே தவிர, இவ சுஷ்ரூஷா, நான் பிராமணன், நீ பெருமைப்பட்டுக்க வேண்டாம். இவன் சரி சூத்திரன் என்ன நினைச்சு வேண்டாம், ஐயோ இவங்க எல்லாம் பிராமணர், நான் சூத்திரன் அப்படின்னு நீ கவலைப்பட வேண்டாம். அது மேட்டரே கிடையாது. ஏன்னா அது பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாப்ப டிசைட் பண்ணி வந்து பிறந்துட்ட. இனி அதை பத்தி பேசி எதுக்கு பிரயோசனம்? இப்ப என்ன பண்ணணும்? அந்த இடத்துல இருந்துகிட்டு எதுக்கு முயற்சி பண்ணணும்? மோட்ச பாதையில் செல்வதற்குண்டான வேதாந்தம் படிக்கும். நான் உட்கார்ந்து சூத்திரன்னு புலம்புறதுனால எந்த பிரயோசனம் கிடையாது. நான் பிராமணனு கால தூக்கி விட்டுக்கிறதுனாலயும் ஒரு பிரயோசனம் கிடையாது. நீ சூத்திரனா பிறந்தாலும் பிராமணனா பிறந்தாலும் எப்ப சிறப்பை ஏதுகிறாய்? வேதாந்தத்துக்குள்ள வந்து இறைவனை பற்றிய ஞானம், ஆத்ம ஞானம் பெறும்போது அனைவரும் அப்ப யாரு இப்ப என்ன சொல்றாரு? இதுல சொன்னாரு உத்தவகீதையில, நீ நீ சூத்திரனாக இருந்தாலும் மோட்சத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிராமணனுக்கு மட்டும் கொடுக்கலை. நீ வைசியனாக பிறந்திருந்தாலும் உனக்கு மோட்சத்தின் பாதையில் செல்வதற்கு வாய்ப்புகள் கொடுத்துதான் நானு உன்னை பிறக்க செஞ்சிருக்கேன். நீ அதை தூக்கி போட்டு நீ எங்கேயோ போயிட்டு இருக்க, அது வேற விஷயம். எந்த குணத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு ஸ்வதர்ம அனுஷ்டானத்தின் மூலியமாக, கர்மயோகத்தின் மூலியமாக அந்த கரண சுத்தி பெற்று மோட்சத்தின் பாதையில் குரு பிராப்தி அணுக, ஈஸ்வர பிராப்தி, குரு பிராப்தி எல்லாம் கிடைச்சு போறக்குண்டான பாதையை நான் அமைத்து கொடுத்திருக்கிறேன். மயா சிஸ்டம் எங்கேயும் தப்பு கிடையாது. என்னோட படப்புல ஏதாவது தப்பு வருமாங்க? அவர் படைச்சது கிடையாது. நாம இந்த மாப்பியாலடி உள்ள உட்காந்துட்டு எனக்கு இதுதான் பெஸ்ட், அதுதான் பெஸ்ட், அது அம்மா அப்பா டாக்டர் இருந்துட்டு அந்த பிள்ளைய படுற பாடு இருக்குதே, கஷ்டமோ கஷ்டம். அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. பார்த்தா கார்ல கூட்டிட்டு போயிட்டு வரத பார்த்தா ரொம்ப வசதியா அந்த குழந்தைய வளர்த்துறான்னு நமக்கு தோணும். அந்த குழந்தை என்ன வாடு வருதுன்னு அதுகிட்ட போய் சில குழந்தைங்க இன்ட்ரெஸ்டா படிக்கும், இல்லையே நம்ம சொல்லல. பல குழந்தைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே வரது இல்லை. ஏன்னா அம்மா படுற பாட்டை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஐயோ இது என்ன சோறு தண்ணி கூட திங்க முடியாம வீட்டை பேரண்ட்ஸ் குழந்தைகள் கூட கவனிக்காம அம்மா எனக்கு அது வேண்டான்னு சொல்ற குழந்தைகள் என்ன பண்றோம்? கோர்ஸ் பண்ணி டாக்டர் மட்டுமே இல்ல எல்லா தொழிலும். அப்ப இறைவன் ஒண்ணு சொல்லுவாரு, இப்ப எனக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியல, நான் எந்த பிரதானமா இருக்கிறேன்னு தெரியலீனா, சப்போஸ் என்ன வண்ணு
குடும்ப தொழில் எடுத்துக்கோ. அடுத்த வாய். உனக்கு வந்து நான் வந்து சில சமயம் பார்த்தா காலையில பார்த்தா சத்துவ குணத்துல இருக்கிறேன். மத்தியானம் பார்த்தா ரஜோ குணத்துக்கு வந்துர்றேன். சாயங்காலம் பார்த்தா தமோ குணத்துக்கு போற மாரி இருக்குது. நான் என்ன பிரதானம்னு எனக்கு தெரியலீன்னா, அதுக்கும் வழி சொல்லுவாரு இறைவன். தெரியலீன்னா, அப்பா என்ன பண்றாரோ பொட்டாட்ட போய் செய். ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா, பரதர்மம் பயாவகக. இத விட்டு போட்டு நீ ஐடிக்கு போனா, அவன் எப்ப வூட்டுக்கு அனுப்புவான்னு தெரியாது. அமெரிக்க வேலைக்கு போனவங்கலாம் என்ன நெனைக்கிறாங்க? ஐய்யய்யோ! அமெரிக்க டாலர், இந்தியன் டாலர் மதிப்பு அதிகமாயிட்டா. ரூபாய் நோட்டு மதிப்பு ஆயிட்டுமா நாம சாமி கும்பிடுறோம். அவங்க என்ன நெனைக்கிறாங்க? ஐய்யய்யோ! பாருங்க உல்டாவா நெனைக்கிறாங்க. அமெரிக்கன் டாலரைசேஷன் ஆகுது. ஐய்யய்யோ! அப்ப நாங்க அமெரிக்காவ நம்பி வந்ததெல்லாம் பாருங்க. சொந்த தாய்நாட்டுடைய ரூபாய் மதிப்பு அதிகமாவதை அமெரிக்காவில் வாழ்கிற இந்தியர்கள் விரும்பவில்லை. ஏன்? பிரச்சனை. ஏன்னா டாலரைசேஷன் ஆயிட்டுச்சுன்னா, அவங்க கையில வச்சிருக்க காசு மதிப்பு குறைஞ்சு போகுது. என்ன வாழ்க்கை வாழ்றாங்க. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாரு. இதெல்லாம் வாழ்க்கை தானா? நாம இங்க இப்படி ப்ரே பண்றோம். எது? ரூபாய் நோட்டு எப்படியாவது மதிப்பு அதிகமாகணும். உலகத்தில் நாம நம்பர் 1 வரணும்னு நாம நெனைக்கிறோம். அங்க உட்கார்ந்துட்டு அவன் என்ன நெனைக்கிறான்? அதுக்கு தான் சொல்லுவாங்க, பரதேசம் ந கச்சேத். பரதேசம் ந கச்சேத். உயிரே போனாலும் இங்கேயே சாவு. வேற தேசத்துக்கு போகாத. ஏன்னா, பல காரணம் சொல்லலாம். இது ஒண்ணும் இல்லீங்க. பல காரணம். அங்க போனவங்க யாருமே மனதளவில் அதாவது இறைவன் கொடுத்த பாதையில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. அந்த சூழ்நிலையும் கிடையாது. அந்த மாரி இங்க எல்லா சூழ்நிலையும் அமைந்த பாரதத்திலேயே நமக்கு இந்த பாதையில் வரக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. நம்ம மாஃபியா லேடீஸ் டான்சிங். இத விட்டு போட்டு வேற நாட்டுல போய் இங்க எல்லாமே கிடைக்கிற பாரத நாட்டில் பிறந்தவங்க எல்லாரும் வந்துடுறாங்களே என்ன இறைவன் சொன்ன இந்த வர்ண ஆசிரமம் மயா சிஸ்டம்ங்கிறாரு பாருங்க. இதை நான் படைத்தேன். அங்க குறை என்பது இப்ப அடுத்த கேள்விக்கு அது அவரே சொல்லுவாரு. ஏன் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தெரியும் வைதிக பீப்புளுக்கு? இறைவன் படைத்ததில் குறை இருக்காது. அதனாலதான் வர்த்மா வர்த்மா மார்க்க அனுவர்த்தன்தே. என்னுடைய மார்க்கத்தை அவர்கள் ஏன் பின்பற்றுகிறார்கள்? அவர்களுக்கு நல்லா தெரியும். இறைவனுடைய படைப்பில் குறை ஒன்றும் இல்லை கண்ணா. அதுதான் அந்த பாடலு. அவருடைய படைப்புல, அவருடைய சிஸ்டத்துல குறை கிடையாது. நாம உள்ள உட்கார்ந்துட்டு மாஃபியா லேடி முடிவு பண்ணி போகும்போது என்ன ஆச்சு இப்போ டாலரைசேஷன் ஆகும்போது, ஐயையோ! இந்தியாவுடைய மதிப்பு அதிகமாயிறக் கூடாது. அமெரிக்காவுடைய டாலர் தான் அதிகமா ஆகணும்னு ஒரு இந்தியன் கவலைப்படுறான். யோசனை பண்ணி பாருங்க. இது எதனால வந்த குழப்பம்? ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். படிப்பா.